எண்ணி பாருங்கள், நேற்றைக்கு ஒரு தீர்மானம் சட்டமன்றத்திலே தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட வேண்டும். நல்லது. யார் கொண்டு வந்தார்கள்? நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள். ஆளுங்கட்சி நண்பர்களே, குறிப்பாக அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களே, கொஞ்சம் அதிகம் பேசுகிறவர் அவர்தான். அவருக்கு உயரமும் அதிகம், பேச்சும் அதிகம். முதலமைச்சர் பேசாமல் இருந்தாலும் முதல் போட்ட அமைச்சர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நண்பர்களே, என்றைக்கும் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆணவம் அழிவுக்கு முன்னால் வரும். யானை வரும் பின்னால் மணி ஓசை வரும் முன்னால் என்பது போல ஆணவம் வரும் முன்னால் அழிவு வரும் பின்னால் என்பதை ஆதவ அர்ஜுனாவுக்கு யாராவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். செங்கோட்டையன் கட்சி மாறினார், ஓபிஎஸ் கட்சி மாறினார். இவர் ஏதோ ஒரே கட்சியிலேயே காலம் முழுவதும் இருந்தது போல நம்முடைய பெண் நிறுவனத்திலே இருந்தார். அவர் மூலமாகத்தான் ஐபேக் செய்திகள் எல்லாம் கசிந்திருக்கின்றன என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளுக்கு போனார். அங்கே இருந்து விஜய்க்கு தாவினார். இவர் தாவி இவருடைய உயரத்துக்கு இவ்வளவு தாவுவது அவ்வளவு நல்லதில்லை. நண்பர்களே, எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், இன்றைக்கு அந்த FCRA சட்டம் என்பதை பற்றி சட்டமன்றத்திலே நம்முடைய உறுப்பினர்கள் மிக தெளிவாக பல செய்திகளை சொன்னார்கள். நம்முடைய கூட்டணி கட்சியிலே இருக்கிற தமீமுன் அன்சாரி நேற்றைக்கு பேசுகிற போதும், இன்றைக்கு ஜவாஹிருல்லா அவர்கள் பேசுகிற போதும் அதனை தெளிவாக குறிப்பிட்டு பேசினார்கள். ஏன் இந்த இரண்டு பேரையும் குறிப்பிடுகிறேன்? இவர்கள் இரண்டு பேரும் யாருடைய பிரதிநிதிகள் என்றால், இந்த சட்டம் யாரை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறதோ அந்த சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். வெளிநாட்டிலே இருந்து வருகிற பணம், அதனை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதில் ஒன்றும் பிழை இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வெளிநாட்டிலிருந்து இங்கே இருக்கிற யாருக்காவது பணம் வந்தால் யாருக்கும் தெரியாமல் அது வந்து விடுமா? அது வருமான வரித்துறைக்கு தெரியாதா? வங்கி கணக்கு மூலமாகத்தானே வருகிறது. வங்கி கணக்கு மூலமாக வருகிற ஒரு தொகையை வருமான வரித்துறை கணக்கிலே எடுத்துக்கொள்ளாதா? நான் கேட்கிறேன், எதற்காக இவர்கள் இதனை கொண்டு வருகிறார்கள் என்றால், இது சிறுபான்மையினரினுடைய நிறுவனங்களுக்கு பணம் போய் சேரக்கூடாது. 3332 நிறுவனங்கள் 2010 இருந்தன. அதில் பாதியாக இன்றைக்கு குறைந்து விட்டது. எப்படி? இங்கே இருக்கிற இந்த அரசு இந்த சட்ட திருத்தத்தின்படி எத்தனை முறை திருத்தம் எப்போது கொண்டு வரப்பட்டது? சிறுபான்மை மக்களை குறிவைத்து கொண்டு வரப்படுகிற ஒரு சட்டம். நான் கூறுகிறேன், எந்த மதத்தில் இருப்பது என்பது அவரவர் விருப்பம். இன்றைக்கு முதலமைச்சர் திடீரென்று விஜய் என்று இருந்தவர் ஜோசப் விஜய் ஆகிவிட்டார் இல்லையா? வாக்குகள் வாங்குவதற்கு மட்டும் ஜோசப் விஜய் போதாது. மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்களே, அவர்களை காப்பாற்றுவதற்கும் அவர்களினுடைய நியாயங்களை எடுத்துச் சொல்வதற்கும் நீங்கள் ஜோசப் விஜயாக இருக்க வேண்டும். எதற்காக? வெளிநாடுகளிலிருந்து வருகிறது கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு பணம் வருகிறது, நான் மறுக்கவில்லை. அந்த கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு பணம் வந்தால்தான் இந்தியா முழுவதும் நம்முடைய தமிழ்நாட்டிலும் கல்வி நிறுவனங்களும் மருத்துவ சாலைகளும் கூடுதலாக இருக்கின்றன என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? அதை தடுக்க வேண்டும். இப்போது நாம் இன்னொரு கேள்வி கேட்கலாமா? சிறுபான்மை நிறுவனங்களுக்கு மட்டும்தான் வருகிறதா? RSSக்கு பணம் வரவில்லையா? வெளிநாட்டிலிருந்து வந்து குவிகிற பணத்துக்கு கணக்கு வைத்திருக்கிறீர்களா? RSS ஆவது தனி அமைப்பு. நான் நேரடியாகவே சொல்லுகிறேன், PM கேர் ஃபண்ட் என்று ஒன்று இருக்கிறது. பிரதம மந்திரி என்னுடைய பெயராலே ஒரு கணக்கு. அந்த கணக்கிலே எவ்வளவு பணம் இருக்கிறது? எதை வேண்டுமானாலும் நீங்கள் RTI என்று சொல்லுகிற தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெற முடியும். ஆனால் PM கேர் ஃபண்டினுடைய கணக்கை பெற முடியாது. இப்போதும் இருக்கிற சட்டம் அதுதான். அந்த கணக்கில் வருகிற பணம் எவ்வளவு, எதற்கு கொடுக்கப்பட்டது என்கிற கணக்கை நீங்கள் தலைமை தணிக்கை அதிகாரியும் பார்க்க முடியாது. அந்த கணக்கை நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்தும் பெற முடியாது. எனவே அதனை எதிர்த்து இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நான் அதைத்தான் சொன்னேன். ஆளும் கட்சி கொண்டு வந்தாலும், நமக்கு எதிராக இருக்கிற கட்சி கொண்டு வந்தாலும், நம்மை தீய சக்தி என்று தெரு தெருவாக பேசியவர்கள் கொண்டு வந்தாலும் கூட நாம் நல்லவைகளை ஆதரிப்பதால் நாம் எப்போதும் தூய சக்தி என்பது அவர்களுக்கு புரிந்தாக வேண்டும். பாருங்கள், நம்முடைய டாக்டர் விஜயபாஸ்கரும் தூய சக்தி ஆகிவிட்டார். கரூர் MR விஜயபாஸ்கரும் தூய சக்தி ஆகிவிட்டார். இங்கே இருந்து அங்கே போனால் இடையிலே ஒரு வாஷிங் மிஷின் வைத்திருக்கிறார்கள். தீய சக்தி எல்லாம் அதில் போட்டு எடுத்தால் தூய சக்தி ஆகி விடுவார்கள். அங்கே இருக்கிறவர்கள் எல்லோருமே இங்கே இருந்து அதிமுகவில் இருந்தும் போனவர்கள். அதே போலத்தான் அவர்கள் கொண்டு வருகிற தீர்மானங்களும் கூட நாம் முன்னிறுத்திய தீர்மானங்கள் தான். தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்று யார் முதலாக ஆணை வெளியிட்டது?
நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் 1970 ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி அவர்தான் அந்த ஆணையை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு கண்டிப்பாக பாடப்பட வேண்டும் என்று ஜெயலலிதா இன்னொரு ஆணையை கொண்டு வந்தார். நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 21வது ஆண்டு ஒரு ஆணையை வெளியிட வேண்டிய கட்டாயம் நேர்ந்தது. எதற்காக என்றால், அந்த ஆணை என்ன என்று உங்களுக்கு நினைவிருக்கும். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுகிற போது மேடையிலும் அரங்கிலும் இருக்கிற எல்லோரும் மாற்றுத்திறனாளிகளை தவிர அத்தனை பேரும் எழுந்து நிற்க வேண்டும். என்னடா, ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகிற போது எழுந்து நிற்க வேண்டும் என்று ஆணை கொண்டு வர வேண்டுமா? அதற்கு ஒரு தேவை இருந்தது. 2018ஆம் ஆண்டு சமஸ்கிருத அகராதி வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்ட சங்கராச்சாரியார் மேடையிலே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது எழாமல் அமர்ந்திருந்தார். கேட்டால் தியானம் செய்தார் என்றார்கள். தியானம் செய்வதற்கு வேறு இடமும் வேறு நேரமும் கிடைக்கவில்லை பாருங்கள். அதற்காகவே ஒரு ஆணையை மறுபடியும் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தது. பாட்டு பாடுகிற போது மாற்றுத்திறனாளிகளை தவிர எல்லோரும் எழுந்திருக்க வேண்டும். இனிமேல் சங்கராச்சாரியார் எழுந்து நிற்கவில்லை என்றால் அவர் மாற்றுத்திறனாளி என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவ்வளவுதான் அதற்கான பொருள். எனவே இப்படி கொண்டு வந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து கடைசியாகத்தான் பாடப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. சரி, பிறகு ஏன் அந்த ஆளுநர் பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியிலே கடைசியாக பாடப்படுகிறது? நம்முடைய முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள்தான் சட்டமன்றத்திலே மிக தெளிவாக கேட்டிருக்கிறார். நீங்கள் ஆணையை கொண்டு வந்திருக்கிறீர்கள், இந்த அவை ஒருமனதாக அதை நிறைவேற்றுகிறது. இந்த அவையிலே ஒரு தீர்மானமாக அது நிறைவேற்றப்பட்டாலும் ஆளுநர் அதற்கு இசைவாரா? நாளைக்கே ஒரு கூட்டம் நடக்கிறது என்றால் ஆளுநர் வந்தே மாதரம் பாட வேண்டும் என்று சொல்ல மாட்டாரா? என்ன செய்வது? வெறும் தீர்மானம், வெறும் ஆணை போதாது, ஒரு சட்டமாக அது இயற்றப்பட வேண்டும் என்பதை நம்முடைய திமுக கழக உறுப்பினர்கள் தான் சட்டமன்றத்திலே இன்றைக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். எனவே திமுக கழகம் மிக அருமையாக நம்முடைய நண்பர் காசிமுத்து மாணிக்கம் அவர்கள் சொன்னார். நம்முடைய உதயநிதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரான போது, துணை முதலமைச்சர் ஆன போது, இப்போது எதிர்க்கட்சி தலைவராக ஆன போதெல்லாம் கிடைக்காத ஒரு வரவேற்பு அவரை கைது செய்த போது தமிழ்நாடு முழுவதும் கிடைத்தது. நினைத்து பாருங்கள், என்ன செய்தார்கள்? நீங்கள் சென்னையிலே வடக்கு தஞ்சையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அங்கே கொண்டு போய் தான் விசாரிப்போம் என்றார்கள். கடைசியாக அவர்களால் தஞ்சைக்கு கொண்டு போக முடிந்ததா? செங்கிப்பட்டியிலே விசாரித்தால் என்ன, பிறகு சென்னையிலே விசாரித்தால் என்ன? நீங்கள் செங்கிப்பட்டியில் விசாரிக்கலாம் என்றால் சென்னையிலேயே விசாரிக்கலாம். ஆனாலும் ஏன் செங்கிப்பட்டி வரைக்கும் அழைத்து சென்றார்கள் என்றால், என்ன இருந்தாலும் முதலமைச்சர் விஜயும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் ஒன்றாக படித்தவர்கள், ஒன்றாக நடித்தவர்கள். அந்த நட்பு மாறாமல் அவருக்கு ஒரு ரோட் ஷோ என்பதை அரசாங்கம் தன் செலவில் நடத்திற்று. அதுதானே ஒரு பெரிய சாலை வலம் நடந்தது. எல்லோரும் பார்க்கட்டும். அன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் நீங்கள் எண்ணி பாருங்கள், வேறு ஏதாவது வேலை நடந்ததா? வேறு ஏதாவது செய்தி வந்ததா? தொலைக்காட்சியை எப்போது திருப்பினாலும் இப்போதுதான் திண்டிவனத்துக்கு போயிருக்கிறார், இங்கே இருந்து அடுத்து விழுப்புரத்தை தாண்டுகிறார் என்று யாருக்கும் ஒரு பெரிய பதவியேற்க போகிறவர்களுக்கு கூட இவ்வளவு விளம்பரம் ஊடகங்களிலே கிடைக்காது. இன்றைக்கு செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நடிகர் பிரகாஷ்ராஜ் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். என்ன அறிக்கை என்றால், அவரை வாக்காளர் பட்டியலில் இருந்து எடுத்து விட்டார்கள். SIR முடிந்தவுடன் ஏன் பிரகாஷ்ராஜ் நலமாக இருக்கிறார், பிரகாஷ்ராஜ் கூட்டங்களில் பேசுகிறார், பிரகாஷ்ராஜ் கரப்பான் பூச்சி போராட்டம் நடத்தினால் ஜந்தர் மந்திரிலையும் போய் நிற்கார். இத்தனை இடங்களிலே இருக்கிற பிரகாஷ்ராஜ் வாக்காளர் பட்டியலில் மட்டும் இல்லை, எடுத்து விட்டார்கள். அவர் சொல்லுகிறார், என்னை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீங்கள் நீக்கலாம், மக்களை இப்படியெல்லாம் தேர்தலில் இருந்து நீங்கள் மறுக்கலாம், ஆனால் மக்கள் சக்தியை உங்கள் வாழ்நாளில் ஒரு நாளும் தடுக்க முடியாது என்று அவர் சொல்லுவதை போலத்தான் நண்பர்களே, இப்போது மறுபடியும் திரும்ப பிஜேபியும் திமுகவும் நெருங்குகிறதா என்று சிலருக்கு சந்தேகம் வருகிறது. இந்த சட்டமன்றத்தில் நேற்றைக்கும் இன்றைக்கும் நடந்த அந்த கூட்டங்களே அதற்கு சாட்சி. பாஜகவை நெருங்குகிறது என்றால் நம்மை எதிர்க்கிற, நம்மை தூற்றுகிற, நம்மை தீய சக்தி என்று சொல்லுகிற ஒரு கட்சி கொண்டு வந்த தீர்மானம் கூட சரியானதாக இருந்தால் அதை ஆதரிப்பதுதான் திமுகவுக்கான இயல்பு என்று சொல்லி இன்றைக்கு அதை நாம் ஆதரித்திருக்கிறோம். பிஜேபியை அல்ல.